அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளையில சாப்பிட்ட பொருள் அதில் டேஸ்ட் நல்லா இருந்தது. சின்ன பிள்ளையில நாம் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு. எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, குவாலிட்டி செக் அதிகமாகிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லதுன் தகுன், உங்களை எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுவாங்க. கமா யுன் தகுல் அத்தமுரு மினல் ஹுசாலா. எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பேரிச்சம்பழத்தில் நிறைய பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை செஞ்சு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ அதை எல்லாம் சல்லடை போட்டு பிரிப்பாங்க. எது நல்ல பேரிச்சம்பழம், எதை ரொம்ப ரேட்டு கூட விற்கலாம், எது தரம் கூடுனது, எது தரம் கம்மியானது, எது ஒன்றுமே உதவாதது அப்படின்னு பிரிப்போம். இதே போல் மக்களையும் அல்லாஹு தாலா என்னென்னு சொன்னால் பின்னாடி உள்ள காலத்தில் பிரிக்க ஆரம்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் ஃபல் எதுஹபன்ன ஹியாருக்கும், உங்களில் உள்ள நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க போயிடட்டும். பல எபுக்க என்ன ஷிராருக்கும், இனிமேல் இருக்கக்கூடியவங்க உலகத்தில் என்னென்னு சொன்னால் கெட்டவர்கள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபமூத்து இனிஸ்ததாத், முடிஞ்சால் நீங்களே இறந்து போங்க அப்படின்னா. இப்போ இந்த வார்த்தை எதுக்காக வேண்டி சொன்னாங்க அப்படின்னா, இறந்து போகிறதுக்காக வேண்டி சொல்லலை. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கும், வாழ்கிறதே மௌத்து மாதிரி. நம்ம சொல்லுவாங்க செத்து செத்து பிழைக்கங்க அப்படிம்பாங்கல்ல. இப்போ அந்த உதாரணத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னாங்க. எல்லாத்துலேயுமே செக் பண்ணுவாங்க, நீங்கள் சரியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே எப்படி பேரிச்சம்பழத்தில் தேவையில்லாதது நுழைஞ்சிருமோ, அதே போல் ஹலாலை விட ஹராம பெருத்து போயிடும் அப்படின்னா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.